அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وإذ قال عيسى ابن مريم يا بني إسرائيل إني رسول الله إليكم مصدقا لما بين يدي من التوراة ومبشرا برسول يأتي من بعد اسمه أحمد فلما جاءهم بالبينات قالوا هذا سحر مبين. قال رسول الله صلى الله عليه وسلم من قال أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله وأن عيسى عبد الله وابن أمته وكلمته ألقاها إلى مريم وروح منه وأن الجنة حق وأن النار حق أدخله الله من أي أبواب الثمانية شاءت. رواه البخاري مسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹ் நம்முடைய வாழ்நாளில் மீண்டும் ஒரு ரமலானை தந்து பகல் காலங்களில் நோன்பு நோட்கவும் இரவு காலங்களில் நின்று வணங்கவும் அல்லாஹுடைய வேத வசனங்களை பேசவும் கேட்கவும் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு பெரும் பாக்கியத்தை தந்துள்ளான். இந்த சிறப்புமிகு பாக்கியத்தை காலமெல்லாம் அல்லாஹ்வை நினைத்து வாழக்கூடிய இந்த உயர்ந்த பாக்கியத்தை இறுதி மூச்சு வரை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் ஈமானோடு ஆரோக்கியத்தோடு நல் அமல்களோடு வாழக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானா. ஏனென்றால் அல்லாஹ்வை நினைக்காமல் அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடிய வாழ்க்கையை விட ஒரு மிக மோசமான வாழ்க்கை எதுவும் கிடையாது. பெரும் பாவம் பெரும் பாவிகள் சொல்ற அல்லாஹ் குர்ஆன்ல. யார? அல்லாஹ்வை மறந்து வாழ்கிறார்களே அவர்களை அல்லாஹ் பெரும் பாவின்னு சொல்றான். வலா தக்கூனு கல்லதீன நசுல்லாஹ ஃபஅன்சாஹும் அன்ஃபுஸஹும் உலாயிக ஹுமுல் ஃபாசிகூன். அல்லாஹ்வை மறந்து வாழ்கிறார்களே அவர்களைப் போல நீங்கள் ஆகிவிடாதீர்கள். ஆனால் என்ன ஆகும்? உங்களையே மறக்கும்படி செஞ்சிருவான் அல்லாஹ். இந்த துன்யாவில் நம்ம எதுக்கு வந்தோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நம்முடைய இலக்கு என்ன, இலட்சியம் என்ன, குறிக்கோள் என்ன, நம்முடைய மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு நம்ம என்ன செய்யணும், என்ன தயார், அதையே மறந்துடுவோம். அல்லாஹ் மறக்க வச்சிருவான். அல்லாஹ்வை நீங்கள் மறந்தால் உங்களையே அல்லாஹ் மறக்க வச்சிருவான். உலாயிக ஹுமுல் ஃபாசிகூன், இவர்கள் தான் பெரும் பாவிகள் சொன்ன அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் தஆலா நமக்கெல்லாம் ஒரு பெரிய கிருபை செஞ்சு அவனை நினைத்து வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறானே. இதை விட பெரிய பாக்கியம் உலகத்துல வேற எதுவும் தேவையில்லை. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனசுல இப்படி ஒரு நியத்து வச்சுக்கிறீங்க, இந்த மஜ்லிஸில் இருந்து நான் போகும்போது ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த நான் கத்துக்கிட்டு போவேன் அப்படின்னு நியத்து வச்சுக்கேன். எப்பவுமே எந்த மஜ்லிஸுக்கு நீங்க வந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாராவது ஒருவர் அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திற்கு ஒரு நன்மையான காரியத்தை கற்பதற்காகவோ அல்லது ஒரு நன்மையான காரியத்தை கற்றுக் கொடுப்பதற்காகவோ வருவாரையானால் அவர் எஹராம் கட்டி கொண்டு ஹஜ்ஜுக்கு போவர் மாதிரின்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியா? எஹராம் கட்டிக்கிட்டு ஹஜ்ஜுக்கு போற மாதிரி அவ்வளவு நன்மைகளை அவர் அடைஞ்சிட்டு போறாரு. அப்படின்னா என்ன? வரும்போது ஒரு இலக்கோடு வாங்க, ஒரு லட்சியத்தோடு வாங்க, ஒரு குறிக்கோளோடு வாங்க. சும்மா எல்லாரும் வர்றாங்க எல்லாரும் போறாங்கன்னு வராதிங்கன்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் வரும்போது இன்றைய மஜ்லிஸ்ல ஏதாவது ஒரு ஹைரான நன்மையான விஷயத்த நான் கத்துக்கிட்டு போவேன், அல்லது எனக்கு தெரிஞ்சதை யாராவது ஒருத்தருக்கு கத்து கொடுத்துட்டு போவேன் என்ற நெய்யத்தோடு வந்தீங்கன்னா அவங்க இஹ்ராம் கட்டி கொண்டு ஹஜ்ஜுக்கு போறவர் மாதிரின்னு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு மனிதர் அல்லாஹுடைய வீட்டுக்கு வந்து
மார்க்க சம்பந்தமான ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு சென்றால் 1000 ரக்காத்துக்கள் நபில் தொழுதை விட சிறந்த நன்மை கிடைக்கும் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. அபூதர்ரே, நீ அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வந்து ஒரு ஆயத்தை குர்ஆனில் இருந்து ஓதுவது 100 ரக்காத் நபில் தொழுதால் என்ன நன்மை கிடைக்குமோ அதை விட அதிகமாக கிடைக்கும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலிருந்து ஒரு மார்க்க சட்டத்தை நீ கற்றுக்கொள்வது 1000 ரக்காத்துக்கள் நபில் தொழுதை விட சிறந்த நன்மை. எல்லாமே நம்முடைய எண்ணம் தான். என்ன நோக்கத்துக்கு இங்க வர்றோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் தூய்மையாகிவிட்டா நாம சும்மாதான் உட்கார்ந்துருப்போம். ஆனா நமக்கு மலக்குகள் நன்மைகளை எழுதிக்கிட்டே இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா, எவர் ஒருவர் இஷா தொழுகையை ஜமாத்தோடு தொழுது விடுவாரையானால் அவர் இரவில் பாதி இரவு இபாதத் செய்த நன்மையை மலக்குகள் அவருக்கு எழுதுறாங்க. அதே மனிதர் மறுநாள் காலையிலே ஃபஜ்ர் தொழுகையும் ஜமாத்தோடு தொழுதுட்டாருன்னு சொன்னா இரவெல்லாம் நின்று வணங்கின நன்மை அவருக்கு கிடைச்சு போயிருது. குறிப்பாக இந்த கடைசி 10 நாட்கள்ல ஒற்றைப்பிறை இரவுகள்ல இஷா தொழுகையும் ஃபஜ்ர் தொழுகையும் ஜமாத்தோடு தொழுகிறத விட்டுறக்கூடாது. என்னன்னா அப்படி தொழுகிறதுனால இரவெல்லாம் நின்று வணங்கின நன்மையை அல்லாஹ் தஆலா நமக்கு தர்றான். அப்ப லைலத்துல் கத்ருடைய இரவில வணக்க வழிபாடு செய்த அந்த கூட்டத்துல நம்மள அல்லாஹ் கொண்டு போய் உட்கார வச்சிருவோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனித ரமலான் மாதம் அற்புதமான தலைப்புகள் தரப்பட்டு உலமாக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். காலமெல்லாம் குர்ஆனையும் குர்ஆனுடைய மகத்துவத்தையுமே தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய நாம மற்ற வேதங்களுடைய மகத்துவம் என்ன, சிறப்பு என்ன, அந்த வேதங்கள் தரப்பட்ட நபிமார்களுடைய சிறப்பு என்னன்னு தெரிஞ்சாதான் இந்த குர்ஆனுடைய சிறப்பு இன்னும் நமக்கு நிறைய விளங்கும். இது மற்ற வேதத்தின் சிறப்பை சொல்றதல்ல, குர்ஆனுடைய சிறப்பை சொல்றதுக்கு மற்ற வேதங்களுடைய மாண்ப மகத்துவத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு இஞ்சில் வேதம் வழங்கப்பட்ட ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க. பொதுவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத்துகள் ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் நேரத்திலையுமே எல்லா பள்ளிவாசல்கள்லையுமே இதை பத்தி பேசுறாங்க. எல்லா கிறிஸ்துமஸுடைய நேரங்கள்லையுமே ஜனவரி மாதம் டிசம்பர் கடைசி வந்துட்டாலே அந்த ஜும்மாவிலேயோ அல்லது ஏதாவது நிகழ்ச்சிகளிலேயோ எல்லா இடங்களிலேயுமே ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி பேசாத இடங்கள் இருக்கிறது இல்லை. அந்த வகையில நாமளும் சில விஷயங்களை தெரிஞ்சு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவா முதல்ல 2 தலைப்பு இருக்குது. ஒன்னு இஞ்சில் வேதம் அப்படிங்கிறது இருக்கு. 2வது அந்த வேதம் வழங்கப்பட்ட இறை தூதர் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அதனால எனக்கு தெரிஞ்ச சில செய்திகளை இதை பத்தி அதை பத்தியும் தெரிஞ்சிருக்கு. பொதுவா வேதங்கள் அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்தை நேர்வழிப்படுத்துவதற்காக நபிமார்களுக்கு இறைவன் கொடுத்த வழிகாட்டுதல் தான் வேதங்கிறது. அந்த மாதிரி உலகத்திற்கு வந்த அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட வேதங்கள் 2 வகை இருக்குது. ஒன்னு கிதாபுகள், இன்னொன்னு சுஹுஃபுகள். ஒன்னு கிதாபுகள், இன்னொன்னு சுஹுஃபுகள். சிறு சிறு ஏடுகளாக சிறு சிறு வழிகாட்டுதல்களாக நபிமார்களுக்கு எதெல்லாம் வழங்கப்பட்டுச்சோ அவைகளுக்கு சுஹுஃபுன்னு பேரு. சுஹுஃபி இப்ராஹிம் திருவாஜிபுல ஓதுறாங்களா இல்லையா, சுஹுஃபி இப்ராஹிம வ மூசா. இப்ராஹிமுக்கு வழங்கப்பட்ட அந்த சுஹுஃபிலும் மூசாவுக்கு வழங்கப்பட்ட சுஹுஃபிலும் இந்த செய்திகள் எல்லாம் இருக்குது. அல்லாஹ் சொல்றான், 4 விஷயத்தை சொல்றான். கதா ஃபுலஹ மன் தஸக்கா வ ذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى. இந்த 4 விஷயம் எவர் தன் உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொண்டாரோ அவர் வெற்றி அடைந்தார். எவர் அல்லாஹுவை நினைத்து அல்லாஹுடைய பெயரை நினைவு கூர்ந்து தொழுகையை கடைபிடிக்கிறாரோ அவர் வெற்றி அடைந்தார். எவர் இந்த உலகத்தை விட மறுமைக்கு முக்கியத்துவம் தருகிறாரோ அவர் வெற்றி அடைந்தார். வலல் ஆகிரத்து ஹைரும் வாபுக்கா. ஆகிரத்து தான் நிலையானது, நிரந்தரமானது, சிறந்தது அப்படிங்கிற இந்த 4 செய்தியை சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான், இது குர்ஆனில் மட்டும் சொல்லப்பட்ட செய்தி அல்ல. இந்த செய்திகள் இப்ராஹிமுக்கு வழங்கப்பட்ட சுஹுஃபிலும் இந்த செய்தி இருக்கிறது, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வழங்கப்பட்ட சுஹுஃபிலும் இந்த செய்திகள் இருக்குதுன்னு சொல்றான். இது குர்ஆன்ல மட்டும் சொல்லப்பட்ட செய்தி நினைச்சுக்காதீங்க. இந்த செய்தியை ஏற்கனவே நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வழங்கப்பட்ட அந்த சுஹுஃபில இந்த 4 செய்தி சொல்லியிருக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வழங்கப்பட்ட சுஹுஃபிலையும் சொல்லியிருக்கிறோம்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. இப்ப திருக்குர்ஆனிலே இருக்கக்கூடிய பல செய்திகள் ஏற்கனவே உலகத்திற்கு வந்த பல நபிமார்களுக்கு தரப்பட்ட பெரிய வேதங்களிலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது, சிறு சிறு வேதங்களிலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. மொத்த உலகத்திற்கு
110 சுகுஃபுகள் அல்லா தஆலா தந்தான். எத்தனை சுகுஃபு? சிறு ஏடுகள். 110 சிறு ஏடுகள், 4 பெரும் வேதங்கள். இந்த பெரும் வேதங்களுக்கு தான் கிதாபுன்னு பேரு. அந்த கிதாபுடைய பன்மை தான் குத்துபு. ஆமன்து பில்லாஹி வ மலாய்கத்திஹி வ குத்துபிஹி. ஒரு முஸ்லிம் ஈமான் என்ற வட்டத்துக்குள்ள நுழைகிறதுக்கு 3ஆவதாக அவர் நம்ப வேண்டியது வேதங்களை தான். நான் அல்லாவை நம்பினேன் முதலாவது சொல்லணும். அப்பதான் அந்த ஈமான் அப்படிங்கிறதுக்குள்ள வருவார் ஃபர்ஸ்ட். 2வது அல்லாஹுடைய மலக்குகள் அமரர்களை நான் நம்புகிறேன். 3வது அவர் நம்ப வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் வேதங்களை நம்பினேன்னு சொல்லணும். எல்லா வேதத்தையும் நம்பணும். எல்லா வேதம்னா எத்தனை வேதம்? பெரிய வேதங்கள் 4. அதுதான் தௌராத்து. அதுதான் இப்ப தலைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. தலைப்பு ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வழங்கப்பட்ட தௌராத் வேதம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஜபூர் வேதம், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இஞ்சில் வேதம், கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட குர்ஆன் ஷரீஃப், ஃபுர்கான் வேதம். இந்த 4 வேதம் தான். ஆனா இன்னைக்கு நிறைய முஸ்லிம்களுக்கு தெரியல. இது நிறைய பேருக்கு தெரியல. இந்த 4 வேதம் தெரியல. ஏன்னா இத பத்தி பேசுறதும் இல்ல, அதை சொல்றதும் இல்ல. அதனால தெரியல நம்ம பேத்துக்கு. இந்த 4க்கும் குத்துபுன்னு பேரு. இதுக்கு பேர் என்ன? குத்துபு, வேதங்கள். அல்லாஹுவின் புறத்திலிருந்து நபிமார்களுக்கு தரப்பட்ட வேதங்கள். இந்த வேதத்தை எல்லா முஸ்லிம்கள் நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து, அதனால முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வழங்கப்பட்ட குர்ஆனை தான் நான் நம்புவேன், அதைத்தான் நான் படிப்பேன், அதைத்தான் தெரியும் அப்படி சொல்லக்கூடாது. குல்லுன் ஆமன ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குத்துபிஹி வ ருசுலிஹி. எல்லா நபிமார்களையும் நான் நம்புறேன், எல்லா வேதத்தையும் நம்புறேன்னு சொல்லணுமா. லா நுஃபர்ரிகு பைன அஹதி மிர் ருசுலிஹி. நபிமார்களுக்கு மத்தியிலே நான் யாருக்கும் மத்தியிலே நான் பிரிவினை காட்ட மாட்டேன். இவர் எனக்கு பிடிச்ச நபி, இவர் எனக்கு பிடிக்காத நபி, இவர் எங்க நபி, இவர் உங்க நபி அப்படின்லாம் ஒரு முஸ்லீம் சொல்லக்கூடாதுன்னு சொல்ற அல்லாஹ் குர்ஆன்ல. இப்படி சொல்லக்கூடாதான். இவர் உங்களுக்கு பிடிச்ச நபி, எங்களுக்கு எல்லா நபியையும் நான் ஈமான் கொண்டேன்னு சொல்லணும். எல்லா வேதத்தையும் ஈமான் கொண்டேன்னு சொல்லணும். ஏன்னா இந்த விஷயங்கள் எதுவுமே அமல் சார்ந்ததல்ல. இதெல்லாம் அக்கீதா. இதை நம்புனாதான் அவர் ஈமான்லே இருப்பாரு. இதை நம்பலன்னு சொன்னா அவர் ஈமானை விட்டு வெளியே போயிடுவார். அல்லாஹ்வை நம்புறது எப்படி முக்கியமோ, மலக்குகளை நம்புறது எவ்வளவு முக்கியமோ, அதே மாதிரி வேதங்களை நம்பணும். வேதங்கள்னா என்ன? பெரிய வேதங்கள் எல்லாத்தையும் நான் நம்புறேன்னு சொல்லணும். அதே மாதிரி சுகுஃபுகள், சிறிய ஏடுகள், மொத்தம் 110 சுகுஃபு தரப்பட்டுச்சு. அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் 10 சுகுஃபு தந்தான். எத்தனை? 10 சுகுஃபு சிறிய ஏடுகள். ஹஜ்ரத் ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகன், கடைசி மகன். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னாடி அவங்க தான் இந்த உலகத்துக்கு இறை தூதரா வந்தாங்க. ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 50 சுகுஃபுகள் அல்லாஹ் கொடுத்தான். 50 சிறிய ஏடுகள் கொடுத்தா அல்லாஹ். அதற்கு பின்னால ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 30 சுகுஃபுகள் தரப்பட்டுச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 10 சுகுஃபுகள் தரப்பட்டுச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு வேதமும் 10 சுகுஃபும் அல்லாஹ் கொடுத்தான். அவங்களுக்கு சுகுஃபும் கொடுக்கப்பட்டுச்சு, சிறிய ஏடுகள். ஏன்னா வேதத்தை வாங்கிட்டு வந்த உடனே இந்த மக்கள் எல்லாம் காலமாட்டம் வணங்காத பார்த்து போட்டு படான்னு உடைச்சிட்டு போட்டாத. அந்த வேதத்தை தௌராத் பலகையில தரப்பட்டுச்சு. அப்படியே ஒரு பலகையில தான் தரப்பட்டுச்சு. வாங்கிட்டு வந்ததை போட்டு உடைச்சிட்டாரு அப்படியே. அதனால அதுக்கு எக்ஸ்ட்ரா தேவையாக அவருக்கு 10 சுகுஃபு அல்லாஹ் தஆலா தந்தார். அதுதான் இந்த ஆயத்துல சொல்றார். சுஹுஃபி இப்ராஹீம வ மூசா. மூசாவுக்கு வழங்கப்பட்ட ஏடுகளிலும் இப்ராஹிமுக்கு வழங்கப்பட்ட ஏடுகளிலும் இந்த செய்திகள் எல்லாம், குர்ஆனில் சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாம் ஏற்கனவே அந்த வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதல்ல எதுக்கு சொல்ல வருதுன்னா, வேதங்களை நம்புறது நம்முடைய ஈமானுடைய அடிப்படை விஷயம். நம்பணும். எல்லா வேதமும் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து தான் வந்துச்சு, இது எல்லாமே அல்லாஹுடைய வேதம் தான் அப்படின்னு நம்பணும். 2வது, வேதங்கள்ல எல்லா வேதமும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்துச்சு, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு வந்துச்சு. ஆனா கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்த குர்ஆன் மட்டும்தான் முழு உலகத்துக்கு வந்தது. தௌராத் வேதம் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துக்கு, இஞ்சில் வேதம் ஈசா நபி காலத்துக்கு, ஈசா நபியுடைய சமுதாயத்துக்கு, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்துக்கு ஜபூர் வேதம் வந்துச்சு. அந்த வேதம் இன்னொரு வேதம் வந்துருச்சுன்னா அந்த வேதம் காலாவதி ஆயிரும், செல்லாததா போயிரும். இன்னொரு வேதம் வந்துருச்சுன்னா அது செல்லாததா போயிரும்.
அல்லாஹ் தஆலா வேதங்களை தந்தனுடைய பிரதான நோக்கம் என்னன்னா, ஒரு வேதம் முந்தின வேதத்தை உண்மைப்படுத்தும். ஏற்கனவே வந்தது உண்மைதான், அதே தான் நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. முசத்திகல் லிமா பைன யதைய அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். முன்னால் வந்த வேதத்தை உண்மைப்படுத்துவதற்காகத்தான். எந்த வேதத்துக்கு மத்தியில முரண்பாடே கிடையாது. அதுல உள்ள செய்தியை அப்படியே உண்மைப்படுத்துறதுக்கு வரும். அததான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நமக்கு சொல்லி தர்றான். இது எல்லாத்தையும் பார்த்தோம்னா, எப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு லைலத்துல் கத்ர் இரவில இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் அப்படிங்கிற 5 வசனம் வந்துச்சோ, இந்த முந்தின வேதம் எல்லாம் செல்லாதா போச்சு. எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா செல்லாதா போச்சு. வேதங்களை இன்னைக்கு என்ன செய்யணும்னா, வேதங்களை நம்பணும், ஆனா அமல் செய்யக்கூடாது. அந்த வேதங்களை அமல் செய்யக்கூடாது. அமல் செய்யக்கூடிய ஒரே வேதம் எது? குர்ஆன் மட்டும்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க, அந்த தௌராத்துடைய சில பகுதிகளை எடுத்துட்டு ரசூலுல்லாஹ்ட்ட ரொம்ப சிலாகிச்சு சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர், இந்த பாருங்க, இந்த தௌராத்துடைய ஒரு சின்ன பகுதியை படிச்சு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டுக்கறல. அத இப்ப இவரே என்ன செய்யறாரு, அதனுடைய சிறப்புகள் எல்லாம் சொல்றாரு, அதுல இருந்ததெல்லாம் சொல்றாரு. சொல்ல 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 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் அப்படியே செவந்து போயிருச்சு கோவத்துல. இது அவங்க கவனிக்கல. இந்த இந்த துண்டு சீட்டை படிச்சுக்கிட்டு இருக்கிறதுல கவனிக்கல அவங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு, எப்பா பாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாரு, நீ தௌராத்தை பத்தி பொழுது பேச 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 ரசூலுல்லாஹ்வுடைய முகம் பாரு அப்படி செவந்து போச்சு. அப்புறம் பார்த்தாதான் தெரியுது, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படியே பேச்ச நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டிவிட்டு பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவத்துல இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லி, ரதீனா பில்லாஹி ரப்பா வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய வ ரசூலா, நாங்கள் அல்லாஹ்வை ரப்பாக பொருந்தி கொண்டோம், இஸ்லாம் மார்க்கத்தை எங்கள் மார்க்கமாக பொருந்தி கொண்டோம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எங்களுக்கு திருத்தூதர், அவர்கள் தான் எங்களுடைய நபி. இந்த வார்த்தையை சொன்ன உடனேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கோபம் அடங்குனுச்சு. அவங்களுக்கு அமைதி ஆயிட்டாங்க. சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த எந்த தௌராத் வேதத்தை பற்றி நீ புகழ்ந்து பேசுகிறாயோ, அந்த மூசா இப்ப உயிரோடு இருந்தா கூட அவரும் இந்த குர்ஆனை தான் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப என்ன தெரியுதுன்னா, குர்ஆன் வந்ததற்கு பின்பு எல்லா வேதங்களும் நம்பும் வேதமாக ஆயிருச்சு. நம்பணும் அதை, அவ்வளவுதான். அதை கையில எடுக்கக்கூடாது, அமலுக்கு எடுக்கக்கூடாது. ஏன்னா அமலுக்கு எடுக்கக்கூடிய ஒரே வேதம் குர்ஆன் தான். அப்ப இந்த மாதிரி அருளப்பட்ட வேதம் தான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இன்ஜீல் வேதத்தை அல்லாஹ் தஆலா தந்தான். எல்லா வேதத்திலையுமே, தௌராத்திலையும் சரி, ஜபூரிலும் சரி, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வழங்கப்பட்ட எல்லா வேதத்திலையுமே யாரை பத்தி சொல்லப்பட்டிருந்துச்சு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி எல்லா வேதத்திலையுமே சொல்லப்பட்டிருந்துச்சு. அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபியல் உம்மியல்லதி யஜிதூனஹு மக்தூபன் ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீலி. தௌராத் வேதத்திலும் இந்த நபியை பற்றி சொல்லப்பட்டிருந்தது, இன்ஜீல் வேதத்திலும் இந்த நபியை பத்தி சொல்லப்பட்டிருந்துச்சு. எல்லா வேதத்திலையுமே ரசூலுல்லாஹ் பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிட்டே வந்தான். அதனாலதான் பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12 வயசுலங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12 வயசுல சிரியாவுக்கு பெரியத்தா கூட போறாங்க. அபு தாலிபு கூட போகும்போது, அந்த போற பாதையில ஒரு கிறிஸ்துவ பாதிரியாரு, அவர் பேர் பஹீரா, அவர் என்ன செய்யறாரு, அங்க தங்கி இருக்கிறாரு, ரொம்ப காலமா தங்கி இருக்கிறாரு. எதுக்குன்னு சொன்னா, எங்களுடைய வேதத்துல எழுதப்பட்டிருக்குது, இறுதி தூதராக வரக்கூடிய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த வழியாத்தான் சிரியாவுக்கு போவாரு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருந்ததை பார்த்துட்டு இங்க கூடாரம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. ஏன்னா அந்த இறுதி தூதரை நம்ம முதல்ல பார்க்கணும்னு சொல்லி. அவர் ஒரு கிறிஸ்துவ பாதிரியார். எப்படி இவருக்கு தெரியும்னா, தௌராத் இன்ஜீல் வேதத்துல இருந்துச்சு. அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளங்கள், அவங்க எத்தனை வயசுல எப்ப வருவாங்க, இந்த பாதையில வர்றதெல்லாம் கூட எழுதிருச்சு. ஒவ்வொரு தடவையும் அந்த பக்கம் பயணங்கள் கூட்டம் போகும்போதெல்லாம் கூடாரத்தை விட்டு வருவாரு, இப்படி பாப்பாரு, பார்த்துட்டு போயிடுவாரு. ஹஜ்ரத் அபு தாலிப், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெரியத்தா அபு தாலிப் கூட 12 வயசு இருக்கும் போது போறாங்க அந்த பக்கம். அவங்க துணைக்கு போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க வரலாறு குர்ஆன் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு படிச்சு பார்த்திருப்பீங்க. அங்க போனா அந்த இடத்துல ஒரு கூடாரம் போட்டு தங்குறாங்க. இவர் எப்பவும் போல வழக்கமா இப்படி பாக்குறாரு. பார்த்துட்டு நேரா வந்துட்டாரு இந்த வியாபார கூட்டத்திட்ட. உங்களுக்கெல்லாம் இன்னைக்கு என்னுடைய கூடாரத்துல ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன், நீங்க எல்லாம் அவசியம் வரணும்னு சொல்லி கூப்பிடுறாரு. எத்தனையோ தடவை அந்த பக்கம் போயிருக்கிறாங்க, வர்றாங்க. இவர் வெளியவே வரமாட்டாரு, கூடாரத்துக்குள்ளேயே இருப்பாரு. கிறிஸ்துவ பாதிரியார் பஹீரா. இப்ப உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, என்ன திடீர்னு விருந்து கூப்பிடுறாருன்னு சொல்லி
அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை, அப்ப அந்த சாமான்கள் எல்லாம் நீங்க இருந்து பாத்துக்க, நாங்க அந்த பெரிய ஒரு விருந்து கூப்பிடாரு, நாங்க போயிட்டு வந்துடுறோம்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்க போயிட்டாங்க சாப்பிட. அங்க போனா அவரு இப்படி தேடுறாரு, வந்த ஆட்களை பூரா அப்படி தேடுறாரு, எங்கடா நம்ம நம்ம யாருக்கு விருந்து கொடுத்தோமோ அவரை காணமேன்னு சொல்லி. எல்லாரும் வந்தாச்சான்னு கேட்டாங்க. அபு தாலிபு சொன்னாங்க எல்லாரும் வந்தாச்சு அப்படின்னு. இல்ல யாரோ வராத மாதிரி தெரியுதுன்னு சொன்னார். ஒரு சின்ன பையன், எங்க தம்பி பையன், அவனை கூட கூட்டிட்டு வந்திருக்கோம், அவன் வந்து எங்க சாமான்களை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கு. நான் பஹீரா பாதிரியார் சொன்னாரு, அப்பா இந்த விருந்தை அவருக்காக தான்ப்பா நான் வச்சேன்னு சொன்னாரு. இந்த விருந்தை ஏற்பாடு அவருக்காக தான் நான் ஏற்பாடு பண்ணேன். என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்னாரு. எங்களுடைய வேதத்தில், இஞ்சில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இறுதி தூதர் இந்த வழியாக வருவார். நான் அப்படி பார்த்தேன், அவருடைய எல்லா அடையாளம் எப்படி தெரிஞ்சீங்கன்னு சொன்னாரு. அவர் வரும்போதெல்லாம் அவருக்கு நேர மேகங்கள் நிழல்கிட்டே வந்துச்சுன்னு சொன்னார். மேகங்கள் நிழல் போட்டுக்கிட்டு வந்துச்சு. இதெல்லாமே எங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. அவருக்காகத்தான் நான் இந்த விருந்து ஏற்பாடு பண்ணேன். யார் அவருக்கு சொந்தக்காரன்னு கேட்டாங்க. அபு தாலிப் சொன்னாங்க, நான் தான் அவருடைய பொறுப்பாளர். இவரை சிரியாவுக்கு கூட்டிட்டு போகாதீங்க, யூதர்கள் இவரை குறிவைத்து காத்து கொண்டிருக்கிறார்கள். இவரை நீங்க கூட்டிட்டு போனீங்கன்னா இவருடைய உயிருக்கு ஆபத்து வரும், இப்படியே மக்காவுக்கு அனுப்பிடுங்கன்னு சொன்னாரு. அபு தாலிபு ஒரு வியாபார கூட்டத்துல வந்த ஒருத்தரை துணைக்கு அனுப்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை 12 வயசுலேயே அவங்கள ஊருக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. அங்க சிரியாவுக்கு போகல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப என்னன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க நடந்து வந்தா அவங்களுக்கு மேகங்கள் என்ன செய்யும், எங்க வந்து தங்குவாங்க, எல்லாமே இஞ்சில் வேதத்துல இருந்துச்சு. அதை படிச்சு பார்த்தவங்க அந்த பாதிரியார்கள் அவங்க சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முதல்ல வஹி வருது, குர்ஆனுடைய வஹி வருது. அதை தாங்க முடியாம அவங்க உடம்பெல்லாம் கனத்து போய் கதிஜா நாய் வீட்டுல போய் என்ன செஞ்சாங்க, என்னைய போத்துங்கன்னு சொல்லி படுத்துட்டாங்க. உடம்பெல்லாம் அவங்களுக்கு குளிருது, அவங்களால தாங்க முடியல. அவங்கள அமைதிப்படுத்திட்டு கதிஜா நாயகி வரக்கா என்ற கிறிஸ்தவ பாதியாட்ட தான் கூட்டு போனாங்க ரசூல்லாவை. இதுக்கு வந்து சரியான தீர்வு வந்து அவங்க வரக்கத் இப்னு நௌஃபல் வந்து ஆயிஷா கதிஜா நாயுடைய அவர் சொந்தக்காரர். அவங்ககிட்ட போய் கூட்டு போனவன அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்லிட்டாரு, நீங்க இறுதி தூதர், நீங்க எங்களுடைய வேதத்துல சொல்ல, உங்கள்கிட்ட வந்தவர் வந்து எங்க வேதத்தில் அவருக்கு பேரு நாமூஸ், அவருக்கு பேரு. உங்களுடைய வேதத்துல ஜிப்ரீலா இருக்கலாம், எங்களுடைய வேதத்துல அவருக்கு பேர் நாமூஸ், அவர் தான் வந்திருக்கிறாரு. நீங்க இறுதி தூதராக ஆக்கப்பட்டிருக்கிறீங்க, அதனால எதுக்கும் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்கன்னு சொல்லி தைரியம் ஊட்டினாரு. இன்னொரு செய்தியும் சொன்னாரு, இந்த மார்க்கத்தை நீங்கள் இந்த மக்களிடத்துல சொல்லும் போது ஒரு கட்டத்தில் இந்த மக்களால் இந்த ஊரை விட்டு நீங்கள் விரட்டப்படுவீர்கள். இதெல்லாம் யார் சொல்றாருன்னா ஒரு கிறிஸ்துவ அறிஞர் சொல்றார். வரக்கத் இப்னு நௌஃபல்ங்கிற கிறிஸ்துவ அறிஞர் சொல்றாரு. நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க, அவ முஹ்ரிஜிய, என் ஊர் மக்கள் என்னுடைய ஊர்ல இருந்து என்னை வெளியேற்றுவாங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா நடக்கும்னு சொன்னாங்க. அந்த காலத்தில் நான் உயிரோடு இருந்தால் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில நான் உதவி செய்வேன்னு சொன்னார். ஆனா அதுக்கடையில அவர் இறந்து போயிட்டார். வரக்கத் இப்னு நௌஃபல் இறந்து போயிட்டாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போகும்போது அவர் இல்ல. எதுக்கு இதெல்லாம் சொல்ல வருதுன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மாண்பையும் மகத்துவத்தையும், அவருடைய எல்லா விஷயங்களும் தௌராத்திலும் சொல்லப்பட்டிருந்தது, இஞ்சிலும் சொல்லப்பட்டது, ஜபூரிலும் சொல்லப்பட்டிருந்தது, எல்லாத்திலுமே அந்த வேதங்கள்ல சொல்லப்பட்டிருச்சு. அதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, சூரா சஃப்ல அல்லாஹ் தஆலா சொல்றானா இல்லையா, இது கால ஈசா இப்னு மரியம யா பனீ இஸ்ராயீல, அந்த மக்களுக்கு அவர் சொன்னது, அந்த மக்களுக்கு அவர் சொன்னது வேற, ஆனா இவனுங்க செய்யறது அது வேற செஞ்சுக்கிறீங்க. யா பனீ இஸ்ராயீல, இஸ்ரவேல் சமுதாயமே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், நான் உங்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதராக வந்திருக்கிறேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசினத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதராக நான் வந்திருக்கிறேன். முஸத்திகல் லிமா பைன யதைய மினத் தௌராத்தி, இதற்கு முன்னால் தௌராத் வேதம் வந்துச்சே, அந்த வேதத்தை உண்மைப்படுத்துவதற்காகவே நான் வந்திருக்கிறேன். ஒண்ணு. வமுபஷ்ஷிரம் பிரசூலின், ஒரு இறை தூதரை பற்றி நற்செய்தி சொல்வதற்காகவும் என் இறைவன் என்னை அனுப்பியிருக்கிறான். யதி மிம்பாதிஹி இஸ்முஹு அஹ்மத், அவர் எனக்கு பின்னால் வருவார், அவர் பெயர் அஹ்மது என்று இருக்கும். அவங்க வேதத்துல அப்படி இருந்துச்சு, அஹ்மது என்று இருக்கும். எனவே அவரை பற்றி நற்செய்தி சொல்வதற்காகத்தான் என் இறைவன் என்னை அனுப்பியிருக்கிறான்னு சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கு செஞ்ச உபதேசத்தை அல்லாஹ் அருள்மறை குர்ஆனில் எடுத்து சொல்கிறார். அதனால இஞ்சில் வேதம் அப்படிங்கிறது வந்து அல்லாவின் புறத்திலிருந்து வானலத்திலிருந்து இறங்கின வேதங்கள்ல ஒண்ணு தௌராத்து, ஜபூர், இஞ்சில். ஆனா இதெல்லாம்
அந்த அமைப்புல இப்ப இருக்குதான்னா இல்ல, அந்த அமைப்புல இப்ப எதுவும் இல்லை. இன்னும் சொல்ல போனா அவைகள் தன்னுடைய எந்த மொழியில் இறக்கி வைக்கப்பட்டதோ அந்த மொழியிலே கூட இல்ல. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மொழியில அல்லாஹ் தஆலா இறக்கி வச்சான். குர்ஆன் எப்படி அரபில வந்துச்சோ அதே மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மொழியில அல்லாஹ் தஆலா அந்த அதனுடைய அசல் மொழியிலேயே அது இல்ல. என்ன செஞ்சுட்டாங்கன்னா அவைகள் கையாடல் பண்ணிட்டாங்க, மாத்திட்டாங்க. சில விஷயங்களை அவங்களே சேர்த்துக்கிட்டாங்க, சில விஷயங்களை மாத்திக்கிட்டாங்க. அல்லாஹ் தஆலா இதுதான் குர்ஆனுக்கு அல்லாஹ் தந்த சிறப்பு. ஏன்னா குர்ஆன்ல யாரும் எதையும் மாத்தவும் முடியாது, எதையும் சேர்க்கவும் முடியாது. காரணம் என்னன்னா எல்லா வேதங்களையும் இறக்கி வச்ச ரப்பு பாதுகாக்கிற பொறுப்பை அந்த மக்கள்கிட்ட கொடுத்துட்டான், நீங்க அதை பாதுகாத்துக்கிறீங்கன்னு சொல்லி. ஆனா அவங்க அதை பாதுகாக்கல, தன்னுடைய சுயநலத்துக்கு பாத்திக்கிட்டாங்க. ஆனா குர்ஆனை மட்டும் அல்லாஹ் தஆலா மக்கள்கிட்ட ஒப்படைக்கல. இதை நானே இறக்கினேன், நானே பாதுகாப்பேன்னு சொல்றாங்க. இன்னா நஹ்னு நஸ்ஸல்ன ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிஸ். அதனாலதான் இத்தனை ஆண்டுகள் ஆயும் கூட அதுல ஒரு ஜபரையோ சேரையோ பேஷையோ எதையுமே மாத்த முடியாது, எதையுமே மாத்த முடியாது, எதுவும் கை வைக்க முடியாது. ஏன்னா இதனுடைய பாதுகாப்பு பொறுப்பு யார் கையில இருக்குது? அல்லாஹ் பொறுப்புல இருக்கு, அவனுடைய தன்னுடைய கை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறான். அதனால அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திற்கு இறக்கின வேதங்கள்ல மிக முக்கியமான வேதம் இஞ்சில் வேதம். அந்த வேதத்தை நம்பணும் முதல்ல, அதை மறுக்க கூடாது. அந்த வேதம் அழிங்கப்பட்ட நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்களா இல்லையா, அவங்கள பத்தி முஸ்லிம்களாகிய நாம ரொம்ப முக்கியமா தெரியணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம நாட்டுல தௌராத் வேதத்தை பத்தியோ மூசா நபியை பத்தியோ பேசுறதுக்கு இங்க ஆளுக்க யாரும் இல்ல. தாவூது நபியை பத்தியோ சபூர் வேதத்தை பத்தி பேசுறதுக்கு இங்க யாரும் இல்ல. ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தியும் இஞ்சில் வேதத்தை பத்தியும் பேசுறாங்க. ஆனா தப்பு தப்பா பேசி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. விஷயம் அதான். இன்னைக்கு ஏகப்பட்ட மருத்துவ கல்லூரி ஸ்கூல்கள் பூரா நடத்துறது யாருன்னா எல்லாம் கிறிஸ்துவ பெருமக்கள் தான் அதிகமான ஸ்கூல் நடத்துறாங்க, தரமா நடத்துறாங்க. அந்த எல்லா ஸ்கூலுமே யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குதுன்னு சொன்னா பாதிரியார்கள் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அவங்கதான் அதுக்கு தாளாளர்களாக, கன்வீனர்களாக, கரஸ்பாண்டர்களாக இருப்பாங்க. அதனால எந்த ஸ்கூலா இருந்தாலும் சரி, அங்க படிக்க போனா சில விஷயங்களை அவங்க சொல்லத்தான் செய்யறாங்க, அதை நம்ம பிள்ளைங்க கேட்கதான் செய்யுதுங்க. அவைகள் அனைத்துமே நம்முடைய ஈமானை நம்மளிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய செயல்கள். அதனால ஈசா அலைஹிஸ்ஸலாம் யாரு, அவங்களுடைய சிறப்பு என்ன, மகத்துவம் என்ன, அவங்கள நாம எப்படி நம்பணும் அப்படிங்கிறத எல்லா இடங்களிலேயும் எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்லி வளர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பு நமக்கு இருக்குது. எப்படி அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதெல்லாம் தினமும் யாரும் சொல்வாரோ, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இது எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும், நம்ம சொல்லக்கூடிய கலிமா தான். அல்லாஹ்வை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை கிடையாது என்று சாட்சி சொல்கிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடியார் என்றும் அவருடைய திருத்தூதர் என்றும் சாட்சி சொல்கிறேன். இது எல்லாருமே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வ அன்ன ஈசா அப்துல்லா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியார் என்றும் நான் சாட்சி சொல்கிறேன். வப்னு அமதிஹி, அவர் ஒரு அடிமையின் மகன், ஒரு அடிமை பெண்ணின் மகன் என்றும் சாட்சி சொல்கிறேன். கலிமத்துல்லாஹி, அல்லாஹுடைய ஆகு என்ற கலிமாவால் அவர் உருவானவர். அல்காஹா இலா மரியம, அந்த ஆகு என்ற ஒரு கலிமாவை, வார்த்தையை அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது போட்டான், அதிலிருந்து அவர் உருவானார். ஒரு ரூஹு மின்ஹு, அல்லாஹுடைய உயிர் ரூஹுல இருந்து அவர் வந்தாருன்னு சொல்லி இப்படி சொல்லணுமா? என்ன சொல்லணும்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய அடியார், ஒரு அடிமையின் மகன், அல்லாஹுடைய ஆகு என்ற வார்த்தையால அவர் உருவானவர். வண்ணல் ஜன்னத் ஹக்குன், சொர்க்கம் உண்மை. வண்ணன் நார ஹக்குன், நரகம் உண்மை. இந்த 4 விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ்வை தவிர யாரும் வணங்குவதற்கு தகுதியானவன் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர். ஒன்னாவது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய அடியார், அவருடைய அம்மாவும் அல்லாஹ்வுடைய அடிமை. அவர் அல்லாஹுடைய ஆகு என்ற வார்த்தையால் உருவானவர். சொர்க்கம் உண்மை, நரகம் உண்மை. இந்த 4 விஷயத்தை யார் சொல்றாரோ, அதுஹலஹுல்லாஹு, அல்லாஹு தஆலா அவரை மின் ஐய அபுவாபி சமானியத்தி ஷாஅ, சொர்க்கத்தினுடைய 8 தலைவாசல்களில் எல்லா தலைவாசலையும் அவருக்காக திறந்து வைத்து, இவர் எந்த வாசல் வழியாக போக விரும்புகிறாரோ அந்த வாசல் வழியா அல்லாஹ் அவரை போக்க வைப்பார், அவரை அனுப்புவான்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா இங்க முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா,
இதுதான் அசல் விஷயம். ஏன்னா ஒரு காலம் வரும், அந்த காலத்துல ஈசாவை பற்றி தவறான செய்திகளை மக்களிடத்துல சொல்லும் போது நீங்க ஈமானில உறுதியாயிருங்க. அதான் சொல்றாங்க ரசூல்லா. தப்பராக மக்களுக்கு உபதேசங்கள் செய்யப்பட்டு போதிக்கப்படக்கூடிய காலகட்டத்திலே நீங்கள் உறுதியா, ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே ஈசா மூணு வகையான மனிதர்கள், மூன்று பேர்த்த வந்து, ஏங்க உலகத்திலேயே ஆக பெரிய பாவம் என்ன தெரியுமா? ஒண்ணு இணை வைக்கிறது. அதுக்கு நிகரான இன்னொரு பாவம், இது பாவம் மட்டும் இல்ல, இந்த வார்த்தையை சொன்னாலும் அவ்வளவு கோபமாயிருவானா அல்லாஹ். அது எதுன்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு மகனையோ மகளையோ ஜாயின் பண்றது. கபரத் கலிமத்தன் தஹ்ருஜு மின் அஃப்வாயிஹிம் இன் யகூலூன இல்லா கதிபா. மனித வார்த்தையில் இருந்து வரக்கூடிய வார்த்தையில் ஆக பெரிய பாவம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் இது பொய்யை இட்டு கட்டுறது. என்ன பொய்யை இட்டு கட்டுறது? இது அல்லாஹ்வுடைய பையன், இது அல்லாஹ்வுடைய புள்ள அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தவங்களை கொண்டு போய் அல்லாஹ் கூட ஜாயின் பண்றமா இல்லையா? இந்த ஜாயின் பண்ணி பேசுறது அல்லாஹ்வுக்கு சுத்தமா பிடிக்காது. அவங்க மேல அவ்வளவு கோபமாயிருவான். அவன் பெரிய பாவம் செஞ்சவன் ஆயிருவான். யார் யாரு சொல்றா அல்லாஹ்வ? யூதர்கள் வந்து உசைர் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வுடைய மகன் சொல்றாங்க. வகாலத்தில் யஹூது உசைருன் இப்னுல்லாஹ். யூதர்கள் வந்து யார் அல்லாஹ்வுடைய மகன் சொல்றான்? உசைர் அலைஹிஸ்ஸலாத்தை. உசைர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி இருந்தாங்க, அவரை வந்து அல்லாஹ்வுடைய மகன் சொல்றாங்க. 100 வருஷம் அவர் மௌத்தா போய் அல்லாஹ் தஆலா அவரை ஹயாத் ஆக்குனான். 100 வருஷம் இறந்து போயிட்டு மீண்டும் உயிரானதுனால அவரை ஒரு அதிசய பிறவியாக்கி இவர் அல்லாஹ்வுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டாங்க. வகாலத்தின் நசாரா மஸீஹ் இப்னுல்லாஹ். கிறிஸ்துவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வுடைய மகன் சொல்றாங்க. அதே மாதிரி முஷ்ரிக்கீன்கள், மக்காவுடைய முஷ்ரிக்கீன்கள் வந்து இந்த மலக்குமார்கள் இருக்காங்களா இல்லையா? மலக்குமார்கள் ஹாவுலாய் மனாத்துல்லா, இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பெண் பிள்ளைகள் சொன்னாங்க. யாரு? அல்லாஹ்வுடைய பொம்பளை பிள்ளை. அல்லாஹ் பொம்பளை பிள்ளைங்களை இந்த மலக்குகள் எல்லாம் வந்து அதான் பெண் தேவதைகள் சொன்னாங்க. இவங்க எல்லாம் அல்லாஹ்வுடைய பொம்பளை பிள்ளைங்கன்னு சொன்னாங்க. இது எல்லாத்தையும் சொல்றான் அல்லாஹ் தஆலா. இப்படி யாராவது நீங்க சொன்னீங்கன்னா அவங்கள நான் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்றான் அல்லாஹ். இன்னைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்ம ஸ்கூலுக்கு போன உடனே முதல்ல அதுக்கு சொல்லி கொடுத்து அனுப்புறாங்க. என்னன்னு சொன்னா இதைத்தான் சொல்லி கொடுத்து அனுப்புறாங்க. ஈசா அல்லாஹ்வுடைய மகன், கடவுள், கடவுளுடைய குமாரர், கடவுளுடைய மகன் அப்படின்னு சொல்லித்தான் அனுப்புறான். உள்ள போகும்போதே ஈமான தூக்கி வெளியே பள்ளி உள்ள படிப்புக்கு வா, வெளியே. அதனாலதான் நம்ம காலையிலும் மாலையிலும் பிள்ளைகளுக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களே, ஜதிது ஈமானக்கும் பிகௌலி லா இலாஹ இல்லல்லாஹ், உங்களுடைய ஈமான புதுப்பிக்கிட்டே இருங்கன்னு சொன்னாங்களே. ஏன்னா இந்த மாதிரி காலம்லாம் வரும்னாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பிள்ளைகளுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய தெளிவான விஷயத்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடு. நம்ம என்னத்தை சொல்லி கொடுக்குறோமோ இல்லையோ, ஏன்னா மற்றதெல்லாம் தொழுகை, நோம்பு, சக்காத் இதெல்லாம் அமல்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் நாடுனா எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டு போயிடுவான். ஆனா அக்கீதா இருக்கு பாருங்க, ஈமான்ல ஓட்ட விழுந்துச்சுன்னா அங்க மன்னிப்புக்கே வேலை இல்லை. அதனால பிள்ளைகளுக்கு இந்த விஷயத்த தெளிவா பெற்றோர்கள் சொல்லி கொடுக்கணும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் யாரு, மரியம் அலைஹிஸ்ஸலாம் யாரு, அவங்க எப்படி பிறந்தாங்க. குர்ஆன்ல வந்து எப்படி ஒரு நபியுடைய வரலாறு எங்கேயுமே அல்லாஹ் சொல்லலாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மூதாதையர்கள் இருந்து ஆரம்பிக்கிறான் அல்லாஹ். மூதாதையர்கள், அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா மரியம் அலைஹிஸ்ஸலாம், அவங்க அம்மாவுடைய அம்மா நன்னி ஹன்னா, அவங்க நன்னா இம்ரான், அவங்களுடைய 2வது தலைமுறையிலிருந்து குர்ஆன்ல வரலாறு சொல்லப்படுது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து சொல்லப்படல. அவங்கள பெத்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லப்படுது. அவங்கள பெத்த ஹன்னாவை பத்தி சொல்லப்படுது. அவங்களுடைய கணவர், அவர் பேர்ல ஒரு சூறாவே இருக்குது, ஆல இம்ரான் சொல்லி. ஆல இம்ரான் சூறால அல்லாஹ் சொல்றான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சூறா மரியம்ல அல்லாஹ் தஆலா சொல்றான். பல இடங்கள்ல குர்ஆன்ல ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்லிக்கிட்டே போறான் அல்லாஹ் தஆலா. காரணம் என்னன்னா இதுதான் விஷயம். என்னுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் தன்னுடைய கொள்கை கோட்பாட்டில் அவர்கள் குழப்பி போய்விடக்கூடாது, அவர்கள் தடுமாறி விடக்கூடாதுங்கிறதுனாலதான் அல்லாஹ் ஒவ்வொரு ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறை நிறைய சொல்லிக்கிட்டே வர்றான். அதனால ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்திய மிக முக்கியமான செய்திகளை நம்ம குர்ஆனின் வழியாக, ஹதீஸின் வழியாக தெரிஞ்சுக்கிறணும். ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்படி பிறந்தாங்க எல்லாம் அப்படி தெளியமா அல்லாஹ் சொல்றான். மரியம் சொல்றாங்க அப்படி எப்படி பிறந்தாங்க, அந்த வயிற்றுல அந்த தாய் சுமந்து இருக்கும் போது அல்லாஹ் எப்படியெல்லாம் அந்த அம்மாவுக்கு வழிகாட்டினான், எங்க போய் அந்த குழந்தைய பெத்தாங்க, குழந்தை பெத்த உடனே அல்லாஹ் தஆலா என்ன செய்ய சொன்னா, அவங்கள நேர குழந்தைய பெத்துட்டு நேரா அந்த மக்கள்கிட்ட தான் போக சொன்னா அல்லாஹ் தஆலா. அந்த மக்களே தேடிக்கி இருக்கிறாங்க. இவரே வந்து கல்யாணம் பண்ணாமையே பிள்ளை பெத்துட்டான்னு சொல்லி கோவத்துல இருக்கிறானுங்க. அந்த மக்களே கூட்டத்து பயங்கர கோவத்துல இருக்கான். அல்லாஹ் தஆலா சொல்றான், நீ அந்த குழந்தையை தூக்கிட்டு அந்த மக்கள்கிட்டே போன்னு சொல்றான்.
அந்த மக்கள் வந்து அவ்வளவு அசிங்க அசிங்கமா பேசுனாங்க. உங்க அம்மா எவ்வளவு நல்லவா, உங்க அத்தா எவ்வளவு நல்லவரு, இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறிய அப்படின்லாம் பேசும்போது அல்லாஹ் தஆலா என்ன சொல்லி விட்டான்னா, அவங்க எந்த கேள்வி கேட்டாலும் நீ பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டான். நீ பேசவே கூடாது. பாருங்க எப்படி அல்லாஹ்வுடைய வேலைகளை பாருங்க. பொதுவா வந்து ஒரு ஆள் கேள்வி கேட்கும் போது என்னத்தையாவது ஒண்ணு பதில் சொல்லிட்டேன்னு வைங்களேன், அவரு சரி ஏதோ பேசுறாங்கன்னு நீங்க பேசாம இருந்தாதான் இன்னும் கோபம் வரும் அவருக்கு. கல்லு மாதிரி நிக்கிறான் பாருங்க, எவ்வளவு கேள்வி கேட்கறான், வாயை திறக்கிறானா பாருங்க. நம்ம பேசாம இருக்க 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 கோபம் அதிகமாகும். அல்லாஹ் தஆலா சொல்லி விடுறான், நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டான். பலன் உக்கல்லிமல் யௌம இன்சியா, நான் மனிதர்களிடத்தில் யாரிடத்தில் பேசக்கூடாதுன்னு அல்லாஹ் சைக்கினை செய்ய சொல்லிட்டான், பேசாதன். ஆனா அல்லாஹ் தஆலா வேறொரு வழி செஞ்சான், அந்த குழந்தைய பேச வச்சான். கையில இருக்குது கை குழந்தை. அஷாரத்து இலை, அந்த நீங்க எது பேசுறதா இருந்தாலும் உங்களுக்கு என்ன தெளிவு வேண்டாலும் இந்த குழந்தை எப்படி உருவானுச்சு, இதை எப்படி பெத்த, எது வேணும்னாலும் இந்த குழந்தைகிட்ட பேசிக்கணும்னு சொல்ல. இது இன்னும் ஆத்திரத்தை உண்டாக்குறது. இது என்ன, குழந்தைய கையில பெத்துட்டு போனது பார்த்ததுமே அந்த கோபம், இவங்க கேள்வி கேட்ட எந்த கேள்விக்குமே அவங்க பதில் சொல்லாது இன்னொரு கோபம். நீங்க எது பேசுறதா இருந்தாலும் கேட்கறதா இருந்தா அந்த குழந்தைகிட்ட கேட்கணும்னு சொன்னா இது இன்னும் ஆத்திரத்தை உண்டாக்குறது. காலு கைஃபனு கல்லி மன்கான பில் மஹதி சபியா, என்ன பேச்சு பேசுற நீ, இந்த பிள்ளைகிட்ட எப்படி நாங்க பேச முடியும், இது என்ன பேசுற பிள்ளையா இது, ஏன்னா இதுல பேச சொல்ற நீ அப்படின்னு கேட்டானா. அவங்க கேட்டுக்கிட்டே இருக்கும் போதே பேசுனுச்சு குழந்தை. அது சொன்ன முதல் வார்த்தை என்ன, இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடிமை. அதான் சொன்னிச்சு, ஃபர்ஸ்ட் சொன்னிச்சு, நான் அல்லாஹ்வுடைய அடிமை. ஆத்தானியல் கிதாப வஜாலனி நபியன் வஜாலனி முபாரக்கன், என் இறைவன் எனக்கு வேதத்தை தந்திருக்கிறான். ஏதாவது எல்லா வேதம் வழங்கப்பட்ட நபிமார்கள் போல ஈசா நபி இல்ல. ஈசா நபி எல்லாத்துக்கும் 40 வயசுல தான் வேதம் கொடுத்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறக்கும் போதே வேதத்தோட கொடுத்தான் அல்லாஹ் தஆலா. அவர் பிறக்கும் போதே வேதம் வழங்கப்பட்ட நபி. அவர் வேதம் வழங்கப்பட்ட நபி மட்டுமில்ல, பிறக்கும் போதே இறை தூதராக வந்தவங்க. உலகத்தில் எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் 40 வயசுல தான் பக்குவப்படுத்தி பண்படுத்தி அவங்களுக்கு எல்லா ஆடுகளை மேய்க்க வச்சு பல வகையான ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து தான் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு நபித்துவத்தை தந்தான். ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் பிறக்கும் போதே நபியாக வந்தாங்க. பிறக்கும் போதே இஞ்சில் வேதம் வழங்கப்பட்டிருந்தாங்க. ஆத்தானியல் கிதாப வஜாலனி நபியன் வஜாலனி முபாரக்கன், நான் ஒரு பரக்கத்தான பிள்ளைன்னு சொன்னாங்க அவங்க. நீங்க நினைக்கிற மாதிரி தப்பான பிள்ளை கிடையாது, நான் பரக்கத்தான பிள்ளைன்னு சொல்லி சொன்னாங்க. நிறைய அவங்க பேசின செய்திகளை பூரா அல்லாஹ், அதனாலதான் குர்ஆன் எடுத்தது. இந்த சூறா தாங்க நஜ்ஜாஷி மன்னர் அழுக வச்சுச்சு. நஜ்ஜாஷி மன்னர், அபிசீனா நாட்டுல நஜ்ஜாஷி மன்னர் இருந்தாரு. முஸ்லிம்கள் எல்லாம் அங்க போயிட்டாங்க அடைக்கலம் தேடி. முதல்ல உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தலைமையில ஒரு கூட்டம் போனாங்க. ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவங்க தலைமையில ஒரு கூட்டம் போனாங்க. இங்க இருந்து மக்கா வாசிங்க பின்னாடி துரத்திக்கிட்டே போய் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தலைமையில போய், இவங்களை யாரும் இந்த ஊர்ல தங்க விடாதீங்க, இந்த ஊரை நாசப்படுத்திடுவாங்க, எங்க ஊரை பூரா கெடுத்து குட்டியே சோறாக்கிட்டாங்க, இருக்கிறவங்களை எல்லாம் பிரிச்சு பிரிச்சு விட்டுட்டானுங்க, அதனால இங்க தங்க வைக்காதீங்கன்னு சொல்லி அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா. அப்ப இஸ்லாத்துக்கு வரல, அவரு பயங்கர காஃபிரா இருந்தார் அவரு. அப்ப போய் அங்க போய் சொன்ன முன்ன அந்த மன்னர் சொன்னாரு, என்னுடைய நாட்டுக்கு இவங்க வந்திருக்கிறாங்க, நீங்க சொன்ன குற்றச்சாட்டை வச்சு நான் இவங்களை அனுப்ப முடியாது, அவங்கள கூப்பிட்டு விசாரிப்பேன், அவங்க பக்கம் நியாயம் இருந்தால் வச்சுக்கிருவேன், நியாயம் இல்லைன்னா அவங்க கூட அனுப்பிச்சு வச்சிருன்னு சொன்னார். ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா தான் அந்த குழுவுக்கு தலைவர். அவங்கள கூட்டிட்டு போய் பேச வச்சாங்க. அவங்க பல விஷயங்கள் சொன்னாங்க. நீண்ட நெடிய வரலாறு அது. உங்களுடைய நபி என்ன சொல்றாரு, உங்களுக்கு என்ன ஏவுறாரு, நீங்க எப்படி இருந்தீங்க, இப்ப எப்படி இருக்கிறீங்க, அவங்க பழங்காலத்தெல்லாம் சொல்றாங்க, நாங்க அறியாமை காலத்துல அப்படி இப்படிலாம் இருந்தோம், இந்த நபிக்கு பின்னாலதான் நாங்க இன்னைக்கு மனுஷனா வாழ்றோம் இன்னைக்கு சொன்னாங்க. அது சரி, உங்களுக்கு அவர் அனுப்பி உங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட வேதத்துல ஏதாவது ஓதி காமிங்களேன்னு சொல்றாரு நஜ்ஜாஷி மன்னர். ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு மரியம் சூரா தான் ஓதி காமிச்சாங்க. மரியம் சூறாவை அவங்க ஓதுறாங்க. இவர் கிறிஸ்துவ மன்னருங்க, வேறு கிறிஸ்துவ மன்னரு. அவங்க ஓத ஓத வேற அழுகுறாரு, மன்னர் அழுகுறாரு. கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மன்னர் அழுகிறாரு. அவர் சொன்னாரு, எங்களுடைய ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தியும் மரியமை பத்தியும் எது உண்மையோ அது அப்படியே இருக்குதுங்க இதுல அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எங்களுடைய வேதத்தில் என்ன, நிஜ வேதத்தில் என்ன சொல்லப்பட்டுச்சோ அதுதான் இதுல இருக்குது. அந்த மரியம் சூரா தான் அவருடைய அழுகைக்கும் காரணமா இருந்துச்சு, அவருடைய ஈமானுக்கும் காரணமா இருந்துச்சு. பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்தாரு, ஈமான் கொண்டாரு, அந்த மக்களுக்கு சொல்றாரு, நீங்கள் விரும்பும் காலம் வரை இந்த நாட்டுல நீங்க வாழலாம்னு சொல்லிட்டாரு.
நீங்க இனிமே இந்த ஊரினுடைய குடிமக்கள், இந்த ஊரினுடைய குடிமக்கள் நீங்க. அதனாலதான் மூத்தா போர் நடந்து ஹிஜ்ரி 6வது வருஷத்துல, ஹிஜ்ரி 6 ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போய் 6 வருஷம் ஆயிடுச்சுங்க. 6 வருஷம் ஆயிடுச்சு மதீனாவுக்கு போய். அப்பவும் இங்க ஆரம்பத்துல போனவங்க இங்கதான் இருந்தாங்க. எங்க அபிசீனியாலே ரசூலுல்லாஹ் மதீனாக்கு வந்துட்டாங்களே, சரி மதீனாக்கு போலான்னு இல்ல. ஏன்னா இந்த ஊரு சிட்டிசனா மாறிட்டாங்க அவங்க. அந்த மன்னர் அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தாரு, எல்லா சகல வசதியும் செஞ்சு கொடுத்தாரு. அப்புறம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்கன்னு அப்புறம் தான் அவங்க ஒருத்தரா கொஞ்சம் கொஞ்சமா மதீனாக்கு சேர்ந்தாங்க. இந்த சூறாதா அவர் ஈமான் கொள்றதுக்கு காரணமா இருந்துச்சு. ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால இருக்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த முஸ்லிம்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாரு அந்த நஜ்ஜாஷி மன்னர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற செய்திய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா மஸ்ஜித் நபவில இருந்த அந்த தோழர்களை எல்லாம் அழைச்சிட்டு எல்லாரும் இங்க சப்பா நெல்லுங்க, நமக்கு ஒரு காலத்துல எவ்வளவு உதவியா இருந்தாரு, உபகாரமா இருந்தாரு, அவர் இறந்து போனதாக செய்தி வந்துச்சு, நான் அவருக்காக ஜனாசா தொழு வச்சு பிரார்த்தனை செய்கிறேன், நீங்க எல்லாம் பின்னாடி தொழுவுங்கன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய வாழ்நாளிலேயே ஒரே ஒரு மனிதருக்காகத்தான் காயிபு ஜனாசா நடத்தினாங்க. அது யாருக்குன்னா இந்த நஜ்ஜாஷி மன்னருக்கு. இந்த நஜ்ஜாஷி மன்னரை இப்படி மாத்தினது எதுன்னு சொன்னா சூரா மரியம் தான். காரணம் என்னன்னா, ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த வாழ்க்கைய அப்படியே தத்துரூபமாகவும் உண்மையாகவும் சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான சூறா அந்த சூறா. அதனால ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பத்திய செய்தியை நீங்க வேற எங்கேயுமே தேட தேவையில்லை, குர்ஆன்லயே தெரியவா, குர்ஆன்லயே தெளிவா இருக்கு. எந்த நபியுடைய வரலாறு இவ்வளவு தெளிவாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு மாதிரி கிடையாது. மற்றதெல்லாம் நம்ம மத்த எந்த நபியுடைய வரலாறு நீங்க படிச்சாலும் அதுக்கு நீங்க விளக்கம் சொல்லணும். அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னாதான் அந்த வரலாறு முழுசா நம்மளால புரிய முடியும். அப்படிதான் இருக்கும். ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு எல்லாருமே ஈஸியா படிக்கலாம். காரணம் என்னன்னா, இந்த உம்மத்துல இருக்கக்கூடிய எந்த முஸ்லீமும் கொள்கை ரீதியாக அவர் குழம்பி போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் 5 தடவை தாங்க இருக்கு குர்ஆன்ல. 4 தடவை முகமது, ஒரு தடவை அஹ்மது. 4 தடவை முகமதுன்னு இருக்குது, ஒரு தடவை அஹ்மதுன்னு இருக்குது. ஈசா அலைஹிஸ்ஸலாம்ங்கிற பேர் 25 தடவை இருக்கு குர்ஆன்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தாயார் ஆமினா அம்மையார் அவங்க பேர்ல சூரா கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய மனைமார்கள் 11 மனைமார்கள் அவங்க எல்லாமே உம்மஹாத்துல் மூமினீன், உலகத்தில் உள்ள எல்லா மூமின்களுக்கும் தாய்மார்கள். அவங்கதான் நமக்கு தாய். உம்மஹாத்துல் மூமினீன் தாயின்னு சொல்றான், ஆனா அந்த தாயுடைய ஒரு பேர் கூட குர்ஆன்ல இல்ல. ஏதாச்சும் இருக்குதா? கதிஜா நாய் பேர் இருக்கா? ஆயிஷா நாய் பேர் இருக்கா? அப்சாவுடைய பேரு, உம்மு சலமாவுடைய பேரு, ஜைனபுடைய பேரு, ஒரு பேரும் கிடையாது. ஆனா மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரும் இருக்குது, மரியம் அலைஹிஸ்ஸலாம் பேர்ல சூறாவும் இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு காரணம் வச்சிருக்கிறான். என்ன காரணம்னா, மத்த நபிமார்கள் யாரும் இனி இங்க வரப்போறது இல்ல, இவர் மட்டும்தான் இங்க வரப்போறாரு திரும்ப. அதனால இவர் மீண்டும் இந்த தீனுல் இஸ்லாத்தை, இவரை பத்தி என்னென்ன தப்பான அபிப்பிராயங்கள் வெளியில சொல்லப்பட்டிருக்கோ அது எல்லாம் இவரே உடைப்பாரு, இவரே உடைச்சிருவாரு. வேற யாரும் உடைக்க தேவையில்ல. கிறிஸ்துவத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை யாரும் உடைக்க தேவையில்லை. யாரே வருவாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாமே வருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத் நாளுடைய பெரும் அடையாளங்களிலே நுசூலு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வருவாங்க. இதெல்லாம் ஒரு முஸ்லீம் அடிப்படையாக நம்ப வேண்டிய விஷயங்கள். இது சிறப்புகளை பத்தி பேசுற பயான் இல்ல, இது அகீதா. இதை நம்பினா தான் நம்ம இஸ்லாமிய வட்டத்திலே, ஈமானுடைய வட்டத்திலே நிக்க முடியும். கடைசி காலத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. பெரும் அடையாளங்கள் 10 அடையாளம் சொன்னாங்க. அதுல ஒண்ணு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருக. எங்க வருவாங்க, எப்படி வருவாங்க, எந்த நேரத்துல வருவாங்க, என்ன பண்ணுவாங்க, எல்லாம் ரசூலா சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு நாள் வெள்ளிக்கிழமையில சுபுடைய நேரத்திலே திமிஸ்க் நாட்டின் டமாஸ்கஸ் நகரத்தினுடைய ஜும்மா பள்ளிவாசலுடைய கிழக்கு பகுதியில் உள்ள மினாராவில் இறங்குவார் ரசூலா சொன்னாங்க. உளவு துல்லியமா உலகத்துல எதையும் சொல்லலாங்க, உளவு துல்லியமா சொன்னாங்க. சுபுடைய நேரத்துல வருவாங்க. எங்க வருவாங்க? டமாஸ்கஸ் நகரத்துல வருவாங்க, திமிஸ்க் நாடுன்னு சொல்லி. அங்க ஒரு வெள்ளை ஜாமியா பள்ளிவாசல் இருக்குது. அந்த ஜாமியா பள்ளிவாசலுடைய மினாரா வெள்ளையா இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை பொய்யாக்குறதுக்கு இன்னைக்கு அந்த மினாராவோட கலரை மாத்தினாலே போதும். ஆனா மாத்த முடியாது. என்ன செய்யறான்?
இதுல தானே வந்து ஈசா இறங்குவார்னு சொல்லி முகமது நபி சொன்னாரு. இந்த வெள்ளை மினாராவை நான் சிவப்பா மாத்துறேன், பச்சையா மாத்துறேன்னு சொல்லி எவனாவது ஒருத்தன் உலகத்துல இன்னைக்கு முயற்சி எடுத்தான்னு சொன்னா அது நடக்காது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சொல்ல பாதுகாக்கிறது அல்லாஹ் தம்மேல கடமையாக்கி வச்சிருக்கிறான். திமிஸ்க் நாட்டினுடைய ஜும்மா பள்ளிவாசலுடைய வெள்ளை மினாராவில வந்து இறங்குவார். அவர் இறங்கும் போது தலையில் தொப்பி அணிந்திருப்பார். 2 கைகளையும் 2 மலக்குகளுடைய தோளில் வைத்து இப்படி இறங்குவார்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் கையில கூர்மையான ஆயுதத்தோட வருவார்னு சொன்னாங்க. கையில வரும்போதே கூர்மையான ஆயுதம் வச்சிருப்பார். அந்த ஆயுதத்தை கொண்டுதான் தஜ்ஜாலை கொல்லுவார். அந்த ஆயுதத்தை வச்சுதான் எதை யார் சொல்றா? இது எல்லாமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம நம்பணும். அப்போ சுபுவுடைய தொழுகை நேரம் மக்கள் எல்லாம் சப்ப தயார் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களாம் தொழுகைக்கு. அந்த கூட்டத்துல ஹஜ்ரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் இருப்பாங்களா? அந்த கூட்டத்துல ஃபாத்திமா ரலியல்லாஹு அவருடைய வம்சாவளியில வரக்கூடிய மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அந்த கூட்டத்துல இருப்பாங்க. இவங்க வந்ததுமே அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அடையாளம் கண்டுக்குருவாங்களாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்கன்னு சொல்லி. அவங்க சொல்லுவாங்க, எல்லாரும் சேர்ந்து நீங்க வந்துட்டீங்க, நீங்க தொழுவீங்கன்னு சொல்லுவாங்க. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நான் இந்த உம்மத்தில் உள்ள ஒருவருக்கு பின்னால் பின்பற்றி தொழுவதற்காக வந்திருக்கிறேன்னு சொல்லுவாங்க. மஹதி அலைஹிஸ்ஸலாத்தை தான் தொழு வைக்க சொல்லுவாங்களாம். மஹதி அலைஹிஸ்ஸலாம் ஃபஜ்ர் தொழு வைப்பாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பின்னாடி தொழுவாங்க. அப்ப சொல்லுவாங்க, நான் இறை தூதராக வரல, இந்த உம்மத்தில் ஒரு பிரதிநிதியாக வந்திருக்கிறேன்னு சொல்லுவாங்க. 40 நாள் தான் இருப்பாங்க ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம். எத்தனை நாள்? 40 நாள் இருப்பாங்க. அந்த 40 நாளை பத்தி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்த பின்னாடி வரக்கூடிய 40 நாள்ல முதல் நாள் இருக்கா, முதல் நாள் ஒரு வருஷம் மாதிரி கழியுமா. 24 மணி நேரம் இருக்காது. டயத்தை எல்லாம் அப்படியே மாத்திருவா துனியாவை. முதல் நாள் எப்படி கழியும்? ஒரு வருஷம். நம்ம 360, இப்ப இந்த ரமலான் வந்து அடுத்த ரமலான் வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகுமோ அவ்வளவு நாள் ஆகுமா ஒரு நாள் கழியறதுக்கு. அது உலகத்திலே நம்ம பார்ப்போம். இது மாதிரிதான் அல்லாஹ் சொல்லலாம். நம்ம வந்து இங்க நமக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது எவ்வளவு? ஒரு நாளுங்கிறது 24 மணி நேரம் தானே, 24 மணி நேரம். ஆனா எப்ப நம்முடைய ரூஹ் பிரிஞ்சிருச்சு மறுமைக்கு போயிருவோமோ அப்ப உள்ள கணக்கு என்ன தெரியுமா? அது கபருடைய கணக்கா இருந்தாலும் சரி, மஹ்ஷருடைய கணக்கா இருந்தாலும் சரி, ரூஹ் பிரியற வரைக்கும் தாங்க நமக்கு 24 மணி நேரம் ஒரு நாளுங்கிறது. இந்த ரூஹ் பிரிஞ்சிருச்சுன்னா அப்ப கணக்கே வேற ஆயிரும். என்ன கணக்கு? யுதப்பிருல்லா மினஸ் ஸமா இலல் அர்தி சும்ம யருஜு இலைஹி ஃபீ யௌமின் கான மிக்தாருஹு அல்ஃப ஸனத்தின் மிம்மா தஉத்தூன். அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த மறுமையோட நாள் தெரியுமா? ஒரு நாளுங்கிறது, ஒரு நாளை நீங்க கடக்கணும்னா இந்த உலகத்துல 1000 வருஷம் வாழ்ந்திருக்கணுமா. எவ்வளவு நாள்? 1000 வருஷம் வாழ்ந்தாதான் மறுமையில ஒரு நாள் கடக்க முடியும். நமக்கு முன்னாடிலாம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி மூத்தா போனார்ல, அவருக்கெல்லாம் இப்ப ஒரு நாளா, இப்பதான் ஒரு நாள் ஆயிருக்கும். நம்ம நினைக்கிறோம் கபர்ல மூத்தா போய் அவங்க அவ்வளவு காலமாச்சு எவ்வளவு காலமாச்சு. அவங்க அதெல்லாம் அல்லாஹ் தஆலா சொன்னா, இக்தரபத் ஸாஅத்து வன்ஷக்கல் கமர், சந்திரன் பிளந்து விட்டது, கியாமத் நாள் நெருங்கி விட்டது, சந்திரன் பிளந்து விட்டதுன்னு சொல்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றான். சந்திரன் பிளந்துச்சு. அந்த சந்திரன் பிளந்த காட்சியை வந்து அல்லாஹ் என்ன சொல்றான்னா, கியாமத் வந்துருச்சுன்னு சொல்றான். சந்திரன் பிளந்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு? 1500 வருஷம் ஆச்சு. சந்திரன் பிளந்து 1500 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம கணக்குக்கு 1500 வருஷம் ஆச்சு. ஆனா அல்லாஹ்வுடைய கணக்குல எவ்வளவு ஆயிருக்குது? 1.5 நாள் ஆயிருக்குது. இதுதான் நெஜ கணக்கு. இது வந்து போலி கணக்கு. இது நம்ம உலகத்துல வாழ்ற கணக்கு இருக்குது, இது போலி கணக்கு. இதுவே வந்து பாருங்க, இப்ப ரமலான் வந்துருச்சு, அதுக்குள்ள ஓடி போயிருச்சு, இவ்வளவு வேகமா ஓடும். என்னைக்கு நம்முடைய ரூஹு பிரியுமோ, ரூஹு பிரிஞ்சதிலிருந்து நம்முடைய கணக்கை வேற கணக்காயிரும். 1000 வருஷங்கள் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தால் எவ்வளவு நாள் ஆகுமோ அந்த நாளை கடந்தாதான் ஒரு நாளை கடக்க முடியும். அதனாலதான் நீங்க எவ்வளவு நன்மைகளோட போனாலும் உங்களுக்கு பத்தாது. மறுமைக்கு நீங்க எவ்வளவு நன்மையோட, எனக்கு அத்தனை லட்சம் நன்மை இருக்குது, என்ற இத்தனை லட்சம் நன்மை இருக்குது, நான் அத்தனை முறை போயிருக்கிறேன், ஏகப்பட்ட நன்மை வச்சிருக்கிறேன், அதெல்லாம் அது வந்து நீங்க இந்த துன்யாவுடைய நாளோட கணக்கு பாத்தீங்கன்னா அப்படிதான் ஏமாந்து போவீங்க. அந்த கணக்கோட போக கூடாது. நம்முடைய கணக்கை வேற. ஏன்னா இது நான் சொல்ற கணக்கு இல்ல, அல்லாஹ் சொல்ற கணக்கு. ஃபீ யௌமின் கான மிக்தாருஹு அல்ஃப ஸனத். அதெல்லாம் வெள்ளிக்கிழமை சஜ்தா சூரா ஓதுறாங்கல்ல, அந்த சஜ்தா சூரால தான் இது வருது. ஒரு நாள் என்பது இந்த உலகத்தில் 1000 நாட்களை கடந்ததுதான் ஒரு நாள் கடக்கிறதுக்கு.
ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மௌத்தா போனார்ல, 10 வருஷத்துக்கு முன்னாடி மௌத்தா போய் நம்மளாம் அவரை மறந்துருப்போம். ஆனா அவருக்கே இப்ப ஒரு சில நிமிடங்கள் தான் ஆயிருக்கும். மறுமையில கபர்ல வந்து ஒரு சில நிமிடங்கள் தான் ஆயிருக்கும். ஒரு நாள் அவங்க கடக்கணும்னா 1000 வருஷங்கள் கடக்கணும். இப்ப சஹாபாக்கள் காலத்துல, தாபியின்கள் காலத்துல இறந்தவங்க தான் இப்ப ஒரு நாளை கடந்திருக்கிறாங்க கபர்ல. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்த உடனே ஒரு நாள் வந்து ஒரு வருஷம் மாதிரி இருக்குமா. அவங்க அதுக்குள்ள அவ்வளவு வேகமா வேலை செய்வாங்க. எல்லா நாடுகளுக்கும் போவாங்க, எல்லா ஊருக்கும் போவாங்க, எல்லா சிலுவைகளையும் அவங்களே கையால உடைப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சிலுவைகளை உடைத்தெறிவார்கள், பன்றிகளை கொல்லுவார்கள், எல்லா பக்கமும். ஏன்னா என் பேரை வச்சுக்கிட்டா இந்த அநியாயம் அட்டூழியம் பண்ணீங்க நீங்க அப்படின்னு சொல்லி பாக்குற இடத்துல போனா அவங்களே அவர்கள் பேரில் இருக்கக்கூடிய செய்யப்படக்கூடிய அனைத்து அநியாய அட்டூழியத்தையும் வேற யாரும் வந்து அழிக்க மாட்டாங்க, அவங்களே அழிச்சிருவாங்க. அவங்களே எல்லாத்தையும் அழிச்சு சுத்தப்படுத்திடுவாங்க. 40 நாளைக்குள்ளார முழு உலகத்தையும் சுத்தப்படுத்திடுவாங்க. 40 நாளைக்கு. முதல் நாள் ஒரு வருஷம் மாதிரி இருக்குமா, 2வது நாள் ஒரு மாசம் மாதிரி இருக்குமா, 3வது நாள் ஒரு வாரம் மாதிரி இருக்குமா, அடுத்த நாட்கள் வளமையான நாட்களா இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது சொன்ன உடனே ஒரு சஹாபி கேட்டாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, முதல் நாள் ஒரு வருஷம் மாதிரி இருக்குன்னு சொல்றீங்களே, அப்ப அந்த நாள்ல ஒரு நாள் ஒரு வருஷம், ஒரு நாளுடைய தொழுகை நாங்க தொழுகிறதா, ஒரு வருஷம் தொழுகை தொழுகிறதான்னு கேட்டாரு அவரு. பாருங்க சஹாபாக்கள் எப்படி எல்லாம் யோசனை பண்ணிருக்காங்க. ஒரு நாள் வந்து ஒரு வருஷம் ஆயிருக்குன்னு சொல்றீங்க, அப்பனா நாங்க ஒரு வருஷத்துடைய தொழுகையை நாங்க தொழுகணுமா? அந்த நாள்ல ஒரு நாளுடைய 5 வக்த தொழுதா போதுமாண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு வருஷத்துடைய தொழுகை தொழுகணும்னு சொன்னாங்க. அந்த டயத்தை பிரிச்சு அது வந்து அந்த நேரத்துல இருக்கக்கூடிய மக்கள் ஒரு வருஷத்துடைய தொழுகை தான் தொழுவாங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விஷயத்தையும் சஹாபாக்கள் கேட்காம விடல, உடனே கேட்டுருவாங்க. அப்படியே போவாங்க. ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் நாடு நகரங்கள் எல்லா பக்கம் போவாங்க. கடைசியில சிரியாவுக்கும் ஈராக்குக்கும் நடுவுல பாபுல் லுத்துன்னு ஒரு இடம் இருக்குது. பாபுல் லுத்து அதுக்கு பேரு. எங்க இருக்குது? அது சிரியாவுக்கும் ஈராக்குக்கும் நடுவுல இருக்குது. இந்த பாபுல் லுத்துங்கிற இடத்துல வச்சுதான் அவனை பிடிப்பாங்க. ஆளை எவனை? தஜ்ஜால. அப்ப அவனும் அங்கேதான் இருப்பான். அவன் ஒரு பக்கம் மக்களை பூரா குழப்பிக்கிட்டு மக்களோட ஈமான பறிச்சுக்கிட்டு பெரிய சோதனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்தில் வந்த சோதனைகளிலே ஆக பெரிய சோதனை தஜ்ஜால் சோதனை தாங்கன்னு சொன்னாங்க. தஜ்ஜால் சோதனை. நரகத்திலிருந்து எப்படி பாதுகாப்பு தேடுவாங்களோ, கபரிலிருந்து எப்படி பாதுகாப்பு தேடுவாங்களோ, அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மசீஹு தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய தீங்கிலிருந்து நீ பாதுகாத்துரு அல்லாஹ் பாதுகாத்துருன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவனுடைய சோதனையில சிக்கிட்டாங்கன்னா அவன் ஈமான பறிக்காம விடமாட்டான். அவ்வளவு சக்தி, அசுர சக்தி அல்லாஹ் அவனுக்கு கொடுத்துருக்கிறான். ஒத்த கண்ணனுடையவனாக இருப்பான். பாக்குறாளெல்லாம் ஈமான பறிச்சிருவான். அவங்க என்னென்ன கேட்கறாங்களோ அதெல்லாம் செஞ்சு கொடுப்பான். எல்லாமே செஞ்சு கொடுத்து அவங்களோட ஈமான பறிப்பான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த காலத்தில் அல்லாஹுடைய ரஹ்மத்தை பெற்றவர்கள் மட்டும் தப்பிச்சிருவாங்க. உலகத்தில் யார் கஹ்ஃப் சூரா வெள்ளிக்கிழமை ஓதுனாங்களோ அவங்கள அவன் டச் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. அவன் பக்கத்துல வர முடியாது, மக்காவுக்குள்ள போக முடியாது, அவனால மதீனாவுக்குள்ள போக முடியாது. கஹ்ஃப் சூரா ஓதுனவர்கள் பக்கத்துல வர முடியாது. அவன்கிட்ட தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன வழி? கஹ்ஃப் சூரா ஓது. வெள்ளிக்கிழமை கஹ்ஃப் சூரா ஓது. அப்படின்னா அவன் பக்கத்துல வரமாட்டான். இவனை தேடி கடைசியில வந்து பாபுல் லுத்துங்கிற இடத்துல வச்சு அவனை கண்டுபிடிச்சு தான் கொண்டு வந்திருந்த அந்த கூர்மையான ஆயுதத்தை வச்சு கொன்றுவாங்க. அவங்க தான் அவனுக்கு முடிவு கட்டுவாங்க. வேற யாராலும் அவனை ஒண்ணும் செய்ய முடியாது. இதெல்லாம் வந்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஸரத் ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வம்சத்திலிருந்து வந்த ஒரு பெண்ணை அவர் திருமணம் முடிப்பாரு. அந்த திருமணம் முடிச்ச குழந்தைகள் பெறுவாங்க. கடைசி காலத்துல அவருடைய நாட்கள் நெருங்கும் போது மக்காவுக்கு போய் ஹஜ்ஜ முடிச்சிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மதீனாவுக்கு போவாரு. ரசூல்லா சபையில நின்று மஜ்லிஸ்ல நின்று அவர் அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ்னு சொல்லுவாரு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லுவாங்க. அந்த பதில அங்க இருக்கிற எல்லாருமே கேட்பாங்கன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈசா மட்டும் கேட்க மாட்டாங்க. அந்த பதில் சத்தம் வரும். அந்த பதில் சத்தத்தை அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களும் கேட்பாங்க. பிறகு அங்க மதீனாவிலே இறப்பாங்க. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அருகாமையில அவங்க அடக்கம் செய்யப்படுவாங்க. இது வரைக்கும் எந்த நபியும் இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. காரணம் என்னன்னா, இவங்க பெருமானாருடைய வருகைக்கு முன்னால நபி, இனி கியாமத் நாளுடைய சமீபத்துல இந்த உம்மத்தில் ஒரு மனிதராக வருவார். இந்த உம்மத்தை தீனுல் இஸ்லாம் ஷரியத்தை கொண்டு போய் அதனாலதான் அவங்கள பத்தி நிறைய செய்திகளை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க எந்த ஒரு காரியமா இருந்த ஏகப்பட்ட அற்புதங்கள் அல்லாஹ் கொடுத்தா அவங்களுக்கு. அற்புதம்னா அவங்களுக்கு மாதிரி ஒரு அற்புதம் யாருக்குமே அல்லாஹ் தரல. அந்த பேரை வச்சுக்கிதான் இன்னைக்கு நம்ம பேர் வண்டி கம்பெனி ஓட்டிட்டு இருக்காங்க. அந்த பேரை வச்சுக்கிட்டு நடக்காத உடவர்களை நடக்க வைக்கிறேன், கண்ணு தெரியாதவங்களை கண்ணு பார்க்க வைக்கிறேன், காது கேட்காதவங்களை காது கேட்க வைக்கிறேன்னு சொல்லி போடுறாங்களா இல்லையா? இதுல அந்த பேரை வச்சுக்கிட்டு தான். ஆனா அது நிஜமா அவங்க செஞ்சாங்க. அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க யாரையாவது உடம்பு சரியில்லாதவரை சரியாக்கணும்னு அவங்க நாடுனாங்கன்னா, ஒரு முடவரை நடக்க வைக்கணும்னு, ஒரு கண்ணு தெரியாதவரை கண்ணு சரி பண்ணணும், காது கேட்காதவரை காதை சரி பண்ணணும், இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு அல்லாஹ் இப்படி ஒரு ஆற்றலை இருந்திருந்தா இறந்து போனவரை கூட என்ன செஞ்சிருவாங்க, அவங்க உயிர்ப்பிச்சிருவாங்க. மௌத்தா பீதினில்லா, மௌத்தானவர்களை கூட அவர்கள் அல்லாஹ்வுடைய அனுமதி. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவரு ஏதாவது ஒரு காரியத்தை செய்யறதா இருந்துச்சுன்னா அந்த காரியத்தை செய்யறதுக்கு முன்னால 2 ரக்காத்து தொழுவாங்களா, ஹாஜத் நஃபில் தொழுவாங்களா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நேரடியா போய் அந்த காரியத்தை உடனே செய்ய மாட்டாங்க. 2 ரக்காத் தொழுதுட்டு, யா கதீமு யா ஹஃபியு யா தாயிமு யா ஃபர்து யா வித்ரு யா அஹது யா சமது, இந்த 7 திருநாமங்கள் அல்லாஹ்வுடைய திருநாமத்தை சொல்லுவாராம். இந்த 7 திருநாமத்தை சொன்ன உடனே அல்லாஹ்விடத்திலிருந்து அனுமதி வருமா, நீங்க போய் செய்யணும். உடனே அவங்க கண்ணை தடவுவாங்க, சரி கண்ணை தருவாங்க, கண்ணு சரியாயிரும். இந்த திருநாமங்களை கொண்டுதான் அவர்கள் என்ன, அதனாலதான் சொல்றாங்க, பீதினில்லா, அல்லாஹ்வுடைய அனுமதியின் பேரில், அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் நான் இந்த காரியத்தை செஞ்சேன்னு சொல்லி அவங்க நேரடியா செய்யல. இந்த 7 திருநாமங்களை சொல்லுவாங்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த 7 திருநாமங்களை சொல்லி ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்தில் தன் தேவைகளை கேட்பாரையானால் எவ்வளவு பெரிய தேவையா இருந்தாலும் அல்லாஹ் அவருக்கு நிறைவேற்றி கொடுப்பான்னு சொன்னாங்க. என்ன 7 திருநாமம்? யா கதீமு, பூர்வீகமானவனே, அவனுக்கு முன்னாடி யாருமே கிடையாது, அவன் தான். யா ஹஃபியு, மறைவானவனே. யா தாயிமு, நிரந்தரமானவனே. யா ஃபர்து, தனித்தவனே. யா வித்ரு, ஒற்றைப்படையானவனே. யா அஹது, தன்னந்தனியில் இருக்கக்கூடிய ஒருவனே. யா சமது, எந்த தேவையும் இல்லாதவனே. அல்லாஹ்வுடைய எல்லாமே அல்லாஹ்வுடைய திருநாமம் தான். இந்த அல்லாஹ்வுடைய 7 திருநாமத்தை சொல்லிட்டு என்ன செய்வாங்க, அந்த காரியம் செய்வாங்க, போவாங்க, கபரா இறந்து போனவர் பக்கத்துல போய் அல்லாஹ்வுடைய அனுமதியில எந்திரின்னு சொல்லுவாங்க, எந்திரிச்சிருவார். இந்த எந்திரின்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த திருநாமங்களை சொல்லுவாங்க. யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம். அப்போ உலகத்தில் வந்த எல்லா இறை தூதர்களும் தங்களுடைய தொடர்பு அல்லாஹ்வோட தான் வச்சிருந்தாங்க. யாரும் தன்னிச்சையாக அவங்க வாழ்க்கையில எதையும் செயல்படுத்தல, அல்லாஹ்வுடைய தொடர்புல தான் இருந்தாங்க. ஆக மிக உயர்ந்த நபிமார்களிலே உன்னதமான நபிமார்கள் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மத்தியில 570 வருஷம் இடைவெளி. 570 பாருங்க. உலகத்துல தொடர்ந்து நபிமார்கள் வந்துகிட்டே இருந்தாங்க. தொடர்ந்து நபிமார்கள் எது வரைக்கும் வந்தாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் வந்தாங்க. இப்படி தொடர்ந்து நபிமார்கள் வந்திருந்த காலத்திலேயே அது பனி இஸ்ரவேல் சமுதாயத்துல எல்லாம் காட்டு மிராண்டியா வாழ்ந்தாங்க. அந்த நபி என்ன சொன்னாலும் நேர் மாறா செஞ்சாங்க. நபிமார்கள் இருந்து பக்குவப்படுத்திய 570 வருஷங்கள் வழிகாட்டுவதற்கு எந்த மனிதர்களுமே எந்த நபியுமே வராத காலத்துல கைவிடப்பட்ட அந்த 560 வருஷ காலத்தில் வாழ்ந்த அந்த மக்கள் எவ்வளவு கொடூரமா இருந்திருப்பாங்க. நபிமார்கள் இருந்து அப்பப்ப சரி பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே இவ்வளவு மோசமா இருந்தாங்க. 570 வருஷங்கள் யாருமே வரலங்க, வழிகாட்டுறதுக்கு ஆளே இல்லைங்க. அவங்கவுங்க தெரிஞ்சதை வச்சு அமல் செஞ்சுக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. 570 வருஷத்துக்கு பின்னால எவ்வளவு கொடூரமாக மாறி இருந்தா அந்த நேரத்துல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அதனாலதான் அவங்களை எல்லாம் சரி பண்றதுக்கு ரசூலுல்லாஹ் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது, ரொம்ப சிரமப்பட்டாங்க. ஏகப்பட்ட அடி வாங்கினாங்க, கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டாங்க, ரத்தம் சொட்ட சொட்ட ஊற விட்டு விரட்டினாங்க. அவ்வளவு கஷ்டங்களை கொடுத்துதான் இன்னைக்கு நம்ம எல்லாம் இன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி உம்மத்துகளா நம்ம இருக்கிறோம். அதனால நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சாதான் நம்ம நாயகத்தினுடைய மகத்துவம் விளங்கு நமக்கு. இந்த நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சிருது எதுக்குன்னு சொன்னா, நம்ம நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தவங்க, எவ்வளவு அந்த நபியுடைய உம்மத்துல நம்ம இருக்கிறோமே, இது எவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்குன்னு சொல்லி இதை விளங்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால எல்லா உலகத்தில் வந்த எல்லா வேதங்களையும் நம்பணும், எல்லா நபிமார்களையும் நம்பணும். ஆனா குர்ஆனை மட்டும்தான் நம்பவும் செய்யணும், அதுல உண்மைப்படுத்தணும். அதை ஒவ்வொரு வார்த்தைகளையும் என்ன செய்யணும், உண்மைப்படுத்தணும். அதனாலதான் ஓதி முடிச்ச உடனே என்ன சொல்றோம், ஸதகல்லாஹுல் அலீம். ஏன் சொல்றோம்? மகத்துவம் மிக்க அல்லாஹ் உண்மைதான் சொன்னான். குர்ஆனுக்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகளை ஒண்ணு நம்பினா மட்டும் பத்தாது, இது அல்லாஹ்வுடைய வேதண்டு
இதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எல்லாமே உண்மைன்னு நான் நம்புறேன்னு சொல்லணும். இதெல்லாம் உண்மை, இதுல ஒரு பொய் கூட இல்ல. ஏன்னா எடுத்ததுமே சொல்லிட்டாளா லாரைப, ஒண்ணுமே சந்தேகம் இல்லை, இதுல சந்தேகப்படுறதுக்கு உனக்கு வேலையே இல்லைன்னு சொல்லிட்டான். அதனால இந்த குர்ஆனுடைய மகத்துவத்தோடு நம்ம தொடர்பு வச்சுக்கிறோம். ரமலானுக்கு பின்னாலும் இந்த குர்ஆனுடைய தொடர்பு நம்ம வாழ்க்கையில இருக்கு. அதுதான் நாம குர்ஆனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய கண்ணியம், மிகப்பெரிய மரியாதை. என்னன்னு சொன்னா, இந்த ரமலானுக்கு பின்னாலும் குர்ஆனுடைய தொடர்பு ஏதாவது ஒரு வகையில தினசரி எடுத்து பார்க்கவாது செய்யணும். குர்ஆனை பார்க்கணும், குர்ஆனை ஓதணும், குர்ஆன் ஓதுறத காது கொடுத்து கேட்கணும், குர்ஆனுடைய அர்த்தங்களை புரியணும். ஒரு நாளைக்கு ஒரு ஆயத்தையாவது, ஏற்கனவே ஓத தெரிஞ்சவங்க, ஓத தெரியாதவங்க ஓத முயற்சி செய்யணும். ஓத தெரிஞ்சவங்க இருக்கிறத வச்சே காலத்தை ஓட்டாம ஒரு புதுசா ஒரு ஆயத்துகள், சின்ன சின்ன ஆயத்துக்களை மனப்பாடம் பண்ணணும். எந்த அளவுக்கு குர்ஆனுடைய வசனங்கள் உள்ள போய் நிரம்புதோ அந்த இதயம் பிரகாசமான இதயமா இருக்கும். அல்லாஹ் தஆலா வேதங்களை முழுமையாக நம்பி எல்லா வேதங்களுக்கும் சிறந்த வேதமாகிய குர்ஆனுடைய வாழ்க்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. நம்முடைய பிள்ளைகளை குர்ஆனை கொண்டு அல்லாஹ் பிரகாசிக்க செய்வானாக. குர்ஆனை கொண்டு அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் பரிபூரணமான வாழ்க்கையையும் சாதத்து தாரைன் என்று சொல்லப்படக்கூடிய ஈருலகத்தினுடைய நற்பாக்கியங்களை அல்லாஹ் தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த அழகான வாய்ப்பை தந்த ஹஸரத் அவர்களுக்கும் நிர்வாக பெருமக்களுக்கும் ஜஸாக்கல்லாஹு ஹைரா. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் துஆ செய்யுங்க.